அவ தோத்துறாடி. இது நைஃப் டி. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பெனும் கொடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மலை துளி கூட்டுகிறாய். ஆனந்த சொல்லு சொட்ட. செல்லம் ஊருக்கு போயிட்டு வரேன். அதான் காலையிலே சொல்லிட்டல, அப்புறம் என்ன? அது இல்லடா, ஃப்ளைட் மோட் ஆன் பண்ண போறேன். ஒரு மண்ணு வேணாம், போன வை. உங்க அப்பா என்ன லூசாடி? நாளைக்கு உன் பர்த்டே வச்சுட்டு இன்னைக்கு ஊருக்கு போறாரு. எனக்கு சர்ப்ரைஸ் தருதாமா. வருஷம் என் பர்த்டே அன்னைக்கு ஏதோ ஒரு ஊருக்கு போய் கிஃப்ட் வாங்கிட்டு வரும். ஆனா பார்ட்டிக்கு கரெக்டா ஆஜராயிடும். நைட்டு ஃபுல்லா ரிஹர்சல் பண்றேன். நாளைக்கு பார்ட்டிக்கு வருவல, அப்போ பாரு. உன்னை ஜெயிக்கிறது சப்படி. ஜப்பான்ல மிஸ் புஷி கம்பெனி நடத்தின கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல பாரு. டாகா யோஹி இஷிகாவான்னு ஒருத்தன் 24 நிமிஷம் ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்கான். அவனை பீட் பண்ணணும், அதாண்டி மேட்ரு. சாமி ரொம்ப இறைவா, இவனுக்கு எப்படியாவது நல்லா புத்தி கொடு. நாய் என்னடா பெட்ல நாய்? டேய், இப்போ ஒண்ணு கிட்ட போகல. இந்த நாயை தூக்கம் இன்னும் சிச்சுவா கிடைக்கும். தூக்கலாம்டா. மூடிட்டு வாடா. போய் தொலைங்கடா. நான் தான் போய் சொன்னல, அங்க பாரு. நாயை தூக்கிடலாம். ஒன்னு பெட்ரூம்ல அவன் போட்டோ மாட்டி வச்சிருக்கணும், இல்ல அவன் பொண்ணு போட்டோ மாட்டி வச்சிருக்கணும். சம்பந்தமே இல்லாம நாய் போட்டோ மாட்டி வச்சிருக்கான் பாரு. அதுவும் அந்த போட்டோவோட நாயை பாரு. கண்ணாடி போட்டா அவன் மூஞ்சி மாதிரியே இருக்கும். அவனுக்கும் நாய்க்கு இது உள்குத்து இருக்குடா. அதனால தான் நாயை தூக்கிறதுக்கு 5 லட்சம் ரூபாய் காசு கொடுத்தான். அவன் பொண்ணை தூக்கணும், லேபர் சார்ஜ் கூட கிடைக்காது. போடா. இவன் கூட போறான். முத்தம் போட்டுறாதா, சொல்றது கேளு. வாடா வெளி, இது முத்தம் கொடுத்துறான்டா.
யாரும் தூங்கிட்டு இருக்காங்க. முடிக்கிறதுக்குள்ள தூக்கிடுறா. போ போ. நம்ம நாயவை தூக்க போறோம். போயிட்டா. சாரி மச்சான். டேய், 4 கால ஆளுக்கு ஒன்று பிடிக்கிறா. தூக்குடா. என்னடா அவுட்லைன் சும்மா கும்முன்னு இருக்குடா. ஆள் யாருன்னு பார்த்து வர. நீ போடா. மூட்டை வாடா. சரி, வரும்போது கதை மூட்டு வர. காமத்தை விட கடமை தான் முக்கியம். மச்சான், இவ்வளோ நாளாக இந்த மடியில் நாய் தாண்டா. ஆனால் இப்போ தேங்க்ஸ்டா. ஓம் சாந்தி. டஸ்டா இங்க பாடுறா, ஒட்டரையே இருக்கு. உன் கண்ணுக்கு டஸ்ட் தெரியல? இது மாச்சர்ல படுத்திருக்கிற பணத்தை கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். இதுவே அவன் முடிச்சிட்டு இருந்தான்னு வச்சுக்கிய, கிக்கா இருக்கும் கட்டி பிடிக்கிறதுக்கு. அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. பேய்க்கு பயப்படாத பொண்ணு இந்த உலகத்திலே கிடையாது. குளோரோஃபார்ம் டைம் ஓவர். உள்ள போ. நீ என்ன அவளை கட்டி பிடிக்கிறது? நாங்க பண்ற அலப்பறையில அவளே வந்து உன்னை கட்டி பிடிப்பா. மச்சான், தேங்க்ஸ்ரா. உங்களெல்லாம் பார்த்தா எனக்கே பயமா இருக்குடா. கண்டிப்பா என்னை கட்டிப்பிடிப்பாடா. வரேன்.
பயப்படாத, நான் தப்பு பண்ண வரல, உனக்கு பாதுகாப்புக்கு தான் வந்தேன். சொன்னா நம்ப மாட்டேன், இது பேய் ரூமு. பக்கத்துல தான் சுடுகாடு. தினமும் 4 பேய்ங்க, 3 பேய்ங்க ரெண்டே கொடுக்காம இந்த ரூம்ல ஸ்டே பண்ணிருக்கு. இதான் பேய் வர நேரம். பாத்தியா, நான் சொன்னேன்ல, நாமெல்லாம் ஒரு வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி காலிங் பெல் அடிச்சுட்டு போவோம். ஆனா பேய்ங்க ஒரு வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கரண்ட் கட் பண்ணிட்டு வருங்க. உனக்கு என்ன தெரியும் பேயை பத்தி? பயமா இருந்தா என்னை கட்டி பிடிச்சிக்க. அங்க பாரு, அந்த ஜன்னல்ல தான் ஃபர்ஸ்ட் பேய் என்ட்ரி கொடுக்கும். பிடிச்சுக்கோ பிடிச்சுக்கோ பிடிச்சுக்கோ, பயப்படாத பயப்படாத. இப்ப வந்தது அப்பா பேய். அம்மா பேய் அந்த ஜன்னல் என்ட்ரி கொடுக்கும் பாரு. பயப்படாத பயப்படாத பயப்படாத, என்ன பிடிச்சுக்கோ என்ன பிடிச்சுக்கோ என்ன பிடிச்சுக்கோ 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 பிடிச்சுக்கோ. கட்டிப்பிடி கட்டிப்பிடி. தேங்க்ஸ்டா மச்சான். மச்சான் ஃபயர் எரியுதுடா. நம்ம பிச்சை எடுத்த காசுல அவன் பீஸா சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆமா, இந்த அம்மா பேய் அப்பா பேய் ஜுஜி பேய். இந்த அப்பாவுக்கு ஒரு தம்பி இருக்கிறான் பாரு, சித்தப்பன் பேய். அவன் வந்தா நானே ஜர்க்காயிடுவேன். ஏன்னா அவன் எந்த ஜன்னல்ல இருந்து வரான், எப்படி வரான்னு தெரியாது. ஆனா திடீர்னு வருவான் பாரு. கலர் மண்டையன் கரண்ட் அடிச்சு கிடக்கும். எதை பார்த்து இவன் பயந்தான் தெரியல மச்சான், அவனா கண்ணு முழிச்சாதான் தெரியும். வெயிட் பண்ணுவோம். பேய் வேஷம் போட்டா அவ்வளவு பயமுறுத்த சொன்னோம். என்ன எவ்வளோ பயமுறுத்து? நாங்க இல்ல. உழுகாத, அவ்வளோ பக்கத்தில் வந்து பயமுறுத்துவீங்க. ஏதோ நானா இருந்ததால பேலன்ஸ் பண்ணிட்டேன். அவளை மட்டும் அப்படி பண்ணியிருந்தீங்க செத்தே போயிருப்பா. அப்புறம் பேயா மாதிரி நம்ம 4 பேரையும் நாஸ்தி பண்ணியிருப்பா. ஏய் என்ன வளர்ற? அச்சா, அவன் அப்பனுக்கு ஃபோன் பண்ணியாடா? The number you are calling is currently switched off. Please try later. சுவிட்ச் ஆஃப்னு வருது. நியூஸ் கேள்விப்பட்டு ஃப்ளைட்டில் வந்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு 2 ஹவர் வெயிட் பண்ணுவோம். மச்சான், எனக்கு ஒரு டவுட்ரா. அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்திருக்கிறோம், திட்ட மாட்டாங்கிறா, சண்டை போட மாட்டாங்கிறா. ஏன் சைலண்டா இருக்கா? அது நமக்கு சாதாரணமா தானே இருக்கு. நீ மூடு. உனக்கு ஏன் கிழியுது?
பின்ன எங்க 3 பேரை சைடிஸ் ஆக்கி நீ மட்டும் அவளை ஊத்திப்ப. மச்சான் இன்னும் 2 மணி நேரம் டைம் இருக்கு. அதுக்குள்ள ஒரு புது கேம் போடலாமா? கேம் எல்லாம் ஓகே, ஆனா நீ கிடையாது. ஏன்? நீ தான் பேட்டிங் பண்ணிட்டல்ல, போய் போட்டு மூட்டு உட்காரு. எங்க 3 பேருக்கு தான் மேட்ச். டோன்ட் ட்ரை விளையாடலாமா? டோன்ட் ட்ரைனா? எலி பொரியில இலையை ஒட்டி கொண்டு வர. கூப்பிட்டா இவளே வந்திருப்பா போல. எதுக்கு குளோரோஃபார்ம் கொடுத்து தூக்குனாங்க? ஒரிசினது போதும்டா, செரி பழத்தேடு. அவசரப்படாத. இப்ப என்ன ஆகும் பாரு. இதெல்லாம் வேணாம் தாயே. சிம்பிளா பல்லாங்குழி, தாயப்பாசு, சொட்டாங்கல் இந்த மாதிரி விளையாடலாமே. டோன்ட் ட்ரைல இதாண்டா ப்ரீகேஜி லெவல். இதெல்லாம் யாராலையும் எடுக்க முடியாது. நான் எடுத்துக்காட்டவா? கண்ணு மூடி எடுத்துக்காட்டவா? எல்லாமே நோட்டாவா? ஒருத்தன் கூட கேண்டிடேட் இல்லையா? நான் எடுக்கிறேன். பப்ஜி காலத்துல போய் எலி பொரியில வடை எடுங்கிற. ரிஸ்கான கேம். ஜெயிச்சா என்ன யூஸ்? எவன் ஜெயிக்கிறானோ அவன் என்ன ஹக் பண்ணிக்கலாம்டா. பப்ஜியில கூட இந்த ஆஃபர் இல்லையே. போனஸா ஒரு கிஸ் கிடைக்குமா? கிராண்டட். நீ விளையாடுற மச்சான். நீதான் கிடையாதுன்னு சொல்லிட்டோம்ல. தோத்துட்டல, மூடு. நீ ஆடுற மச்சான். நம்மள மட்டும் எதுக்கு செலக்ட் பண்றா? ஓ, நேத்து நைட்டு அவளை கட்டி பிடிச்சல, அதுல அவன் மயங்கிட்டா. பதிலுக்கு நம்மள கட்டி பிடிக்கத்தான் இந்த கேமே நடத்துறா. எடுத்துருவானோ? எல்லாமே ஃபியூஸாடா. இரு இப்ப எடு. சப்ப விஷயமாச்சே இது. போங்காட்டமால இருக்கு. நமக்கு ஒரு ரூல்ஸ், அவனுக்கு ஒரு ரூல்ஸா? இப்ப வேற அடிக்கடி எழுந்து நிக்கிறா. ஹக் பண்ணுவா. ஹக் பண்றதா? போடா பீத்திக்காத. என்னை விட என்னைக்கு பர்சனாலிட்டி கம்மி தான். வா வந்து ஹக் பண்ணு. இறைவா, கட்டி பிடிக்கூடாது, கட்டி பிடிக்கூடாது, கட்டி பிடிக்கூடாது, கட்டி நீ பிடிக்காது. கதைக்கு ஆக மாட்ட, நானே ஹக் பண்ண. இவன் சும்மா இருந்தாலும் அவ சும்மா இருக்க மாட்டாள். இறைவா, இப்பதாண்டா உன் கண்ணு திறந்திருக்கு. கட்டின பொண்டாட்டி கூட என்னைய தொடமாட்டேன்னு ஓடி போயிட்டான். சின்ன பொண்ணு, அழகான பொண்ணு, என்னைய கட்டி